வணக்கம் உறவுகளே. அம்மு இலையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் பேரின்ப தேடல் கேட்கும் கதைகளுக்கு உண்டு. அது போன்ற மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மு இலையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஜீவன் என்னவனுக்காக. கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 24. மீட்டிங் ஹாலில் காத்து கொண்டிருந்தாள் அகல்யா. அவளின் கணவன் இன்னும் வரவில்லை. வெகு நாட்கள் கழித்து ஆதிலட்சுமியும் அங்கு இருக்க, எக்ஸ்கியூஸ் மீ என்ற உத்தரவோடு உள்ளே வந்தான் தரணீஸ்வரன். வந்தவன் தோரணையே அங்கிருந்தவர்களுக்கு யோசனையை கொடுத்தாலும் வரவேற்றார்கள். அகல்யாவிற்கு கண்ணை காட்ட ஆரம்பித்து வைத்தாள். நீங்க சொல்றது பேச்சுக்கு சரியா இருக்கலாம், ஆனா செயலுக்கு ஒத்து வராது. உங்களை விட இப்ப நல்ல மார்ஜின்ல நிறைய கம்பெனி ஒப்பந்தம் போட தயாரா இருக்காங்க. சார், இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பேர் கிடைக்கலாம். அவங்க எல்லாரும் லாபத்துக்கு வரவங்க. எங்களுக்கு லாபமே இல்லைனாலும் நிறைய அக்ரிமெண்ட் உங்க கூட போட்டு இருக்கோம் என்றாள் அகல்யா. இல்லன்னு நாங்க யாரும் சொல்லல மேடம். இப்போ உலகம் ரொம்ப மாறிடுச்சு. பழைய அதே பஞ்சாங்கத்தை வச்சு கம்பெனி நடத்த முடியாது. பழைய பஞ்சாங்கம்னு எதை சொல்றீங்க? கம்பீரமாக ஒலித்தது தரணீஸ்வரனின் குரல். அகல்யா வியப்போடு அவனை நோக்க, நீங்க கொடுக்கிற டிசைன்ஸ், டிரெஸ் குவாலிட்டி, பிரைஸ் எல்லாமே தான் சொல்றோம் என்றார்கள் அவர்களுடன் ஒப்பந்தம் போட்டவர்கள். கொஞ்சம் விளக்கமா சொன்னா நான் பதில் கொடுக்க சரியா இருக்கும். புது புது டிசைன் உங்ககிட்ட இருந்து வரத்தில்லையா இல்ல வாங்கிக்க தயாரா இல்லையா என்றவன் பார்வையும் பேச்சும் அவர்களுக்கு திகைப்பை கொடுத்தது. வாங்கிக்க நாங்க தயாரா இருக்கோம், ஆனா உங்க விலை எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. விலை ஒப்பந்த அடிப்படையில தானே நிர்ணயம் செய்யப்படுது. விலை ஒத்து வரலன்னா உங்களோட ஒப்பந்தம் சரியில்லைன்னு அர்த்தம். உங்களோட குவாலிட்டிக்கு இந்த அளவுக்கு தான் ஒப்பந்தம் போட முடியும். குவாலிட்டி இல்லாத இடத்துல ஒப்பந்தம் வைக்கிறது உங்களோட தப்பு. இப்ப என்னதான் சார் சொல்ல வரீங்க? இத்தனை நாள் உங்களை கேட்டு எந்த ஒப்பந்தமும் போடல நாங்க. திடீர்னு வந்து எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. கம்பெனிக்கு சொந்தக்காரன் எப்ப வேணா வந்து கேள்வி கேட்கலாம். என் கையெழுத்து இல்லாம இங்க எந்த ஒப்பந்தமும் போட்டு இருக்க மாட்டாங்க. முதல்ல அக்ரிமெண்ட்ல யார் சைன் போடுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் பேசுங்க. முன்ன மாதிரி அதே ஒப்பந்தத்துக்கு புது டிசைன் நீங்க தரதா இருந்தா நாங்க இனிமே உங்க கூட ஒப்பந்தம் போடுறோம். முடியாதுன்னு சொன்னா எங்களாலையும் ஒன்னும் பண்ண முடியாது சார் என்றார்கள் பேச வந்தவர்களில் ஒரு சிலர். எழுந்து நின்றவன் அனைவரையும் சுழன்று பார்த்துவிட்டு, உங்களோட பழைய ஒப்பந்தத்துல புது வர்த்தகத்தை கொடுத்தா அது எங்களுக்கு நட்டம். இங்க நாங்க செய்யறது தொழில், சேவை இல்ல. கொஞ்ச நாள் நான் இந்த கம்பெனில இல்லாம இருந்தது உண்மைதான். அதே நிலைமை இனியும் இருக்கும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒப்பந்தம் போட 1000 கம்பெனி இருக்கிற மாதிரி எங்களுக்கும் புதுசா ஒப்பந்தம் போட நிறைய பேர் இருக்காங்க. குறைஞ்ச தொகைய வச்சு அதிக லாபம் பாக்குறது எப்படின்னு எங்களுக்கும் தெரியும். விருப்பம் உள்ளவங்க கூட இருக்கலாம். மத்த எல்லாரோட ஒப்பந்தமும் இன்னைக்கு கேன்சல் ஆகிடும். சார், இப்ப கேன்சல் பண்ணா எங்களுக்கு நட்டம் ஆகிடும். ஆகட்டுமே, அதனால எனக்கு என்ன? புதுசா வேற ஒருத்தரோட ஒப்பந்தம் போட்டு நாங்க எங்க கம்பெனிய பாத்துக்கிறோம் என்ற கணவனின் கம்பீர பேச்சை ரசித்துக் கொண்டிருந்தாள் அகல்யா. தடாலடியான முடிவை எடுப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. இதில் தங்களுக்கும் சிக்கல் இருந்தாலும் ஒப்பந்தம் போட்டவர்களுக்குத்தான் அதிக சிக்கல் என்பதை அறிந்து அமைதியானாள். அதை அறிந்த ஒப்பந்த சொந்தக்காரர்கள் சமாதான உடன்படிக்கைக்கு இறங்கி வர நேரம் பார்த்து அடித்தான் ஒப்பந்தத்தை மறுபதிப்பு செய்து புது ஒப்பந்தமாக மாற்ற. வேறு வழி இல்லாததால் அவன் சொன்ன உடன்படிக்கைக்கு சம்மதித்து ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. மாமா, இந்த ஸ்டிக்க பிடிச்சிட்டு நடந்தா சரியா வரும். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு வேணாம் இல்லையா? நம்ம யாராவது ஒருத்தர் அப்பா கூட நடந்தாதான் சரியா வரும். ஒரு கையால ஸ்டிக்க பிடிச்சிட்டு ஒரு கையில நம்மள பிடிச்சிட்டு நடந்தாதான் சரியா இருக்கும். அப்பதான் மாமாவால சீக்கிரம் ஸ்டிக்க தனியா பிடிச்சிட்டு நடக்க முடியும். பயமா இருக்குடி, அப்பாவால பேலன்ஸ் பண்ண முடியலனா கீழே விழுந்துடுவாரு என்ற கணவனை ஒரு மாதிரியாக பார்த்தவள், நீங்க இத பிடிச்சுக்கோங்க மாமா என்றாள். ஏய், என்னடி லுக் எல்லாம் வேற மாதிரி இருக்கு என்றவனை இந்த முறையும் ஒரு மாதிரியாக பார்த்தவள்,
என்னமோ அப்பாவை காத்து படாம தண்ணி படாம பாதுகாப்பா வச்சிருந்த மாதிரியே பில்டப் பண்றீங்க. பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு திடீர்னு பாசம் வேற என்றாள் பார்வையை மாற்றாமல். மருமகளின் வார்த்தையை கேட்டவர் சிரிப்போடு அவள் கொடுத்த வாக்கிங் ஸ்டிக்கை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார். தினமும் இந்த வேலையை செய்து கொண்டிருப்பார் ஆதிலட்சுமி. இன்று ஏதோ கோவிலுக்கு செல்ல வேண்டி இருக்க அவர் அங்கு சென்று விட்டார். மருமகளும் மகனும் நடக்க வைக்கிறேன் என்று அவரை இம்சை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா, அவதான் சொல்றானா, நீங்களும் சிரிக்கிறீங்க? ஏண்டா, சொன்ன உன் பொண்டாட்டிய விட்டுட்டு சிரிச்ச என்ன வந்து கேள்வி கேக்குற? இதுல இருந்தே தெரியல நீ பொண்டாட்டிக்கு பயந்தவன்னு. அவரும் தன் பங்கிற்கு மகனை கேலி பேச, இந்த தரணி லெவல் என்னன்னு தெரியாம பேசுறீங்க. எண்ணி இன்னும் ஒரு வருஷத்துல என்னால 10 பேராவது இந்த உலகத்துக்கு முன்னாடி நிப்பாங்க. அப்ப தெரியும் இந்த தரணி யாரு, அவன் திறமை என்னன்னு. உங்க திறமை தான் ஊருக்கே தெரியுமே. ஒரு நாள் முழுக்க தண்ணில மிதக்க உங்களால மட்டும்தான் முடியும். அதுவும் குடிச்சிட்டா பேசுவீங்க பாரு ஒரு பேச்சு. ஐயோ அப்பாப்பா, காது கொடுத்து கேட்க முடியாது. மொத்தமாக வாரிவிட்டாள் கணவனை. முறைத்து கொண்டு தோட்டத்து பக்கம் சென்று விட்டான் தரணீஸ்வரன். அவன் நடையை பார்த்த இருவரும் சிரித்து கொண்டே தங்கள் வேலைகளை கவனிக்க ஜீபூம்பா வந்து குறைத்தது. தன்னால் முடியாததை செல்லப்பிராணி மூலம் தூது விட்டிருக்கிறான் என்பதை அறிந்த அகல்யா, ரொம்ப சத்தம் போட்டனா ராத்திரி உனக்கு சோறு கிடையாது என்றிட வாயை மூடிக்கொண்டது ஜீபூம்பா. ஏனென்றால் தரணி ஜீபூம்பாவிற்கு பலமுறை யோசித்து உணவுகளை கொடுப்பான். ஜீபூம்பா முகபாவனைகளை வைத்து அவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்றவரை நன்கு அறிந்து வைத்திருப்பவன் ஆகாத உணவுகளை அல்லது அதிகம் கொடுக்க கூடாத உணவுகளை நிறுத்தி விடுவான். அதில் ஒன்று வறுத்த சிக்கன். ஆனால் அவைதான் ஜீபூம்பாவிற்கு விருப்பமான உணவு. வாசனையை வைத்து குட்டி போட்ட பூனை போல் சமையலறை பக்கம் நடந்து கொண்டிருப்பான். ஒரு பீஸை தவிர வேறு அவன் கண்ணில் காட்ட மாட்டான் தரணீஸ்வரன். செல்ல பிராணி எத்தனை குட்டிக்கரணம் அடித்தாலும் மனம் இறங்க மாட்டான். அகல்யாதான் கணவனுக்கு தெரியாமல் ஜீபூம்பாவின் நாக்கை குளிர்விப்பாள். சாப்பாடு பற்றி பேசியதும் அண்ணனை மறந்தவன் அகல்யாவின் பக்கம் தாவி விட்டான். போர் செய்ய அனுப்பிய மாவீரன் இன்னும் வராததால் ஆராய்ச்சி செய்ய வந்த தரணீஸ்வரன் கடுப்பாகிவிட்டான் தயாளனின் கைப்பிடித்து கொண்டு ஜீபூம்பா நடக்க வைப்பதை பார்த்து. தயாளன் யார் உதவியும் இன்றி நடக்க ஆரம்பித்து விட்டார். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது அவர் இயல்பு நிலைக்கு திரும்ப. இன்னும் பழைய நிலைமைக்கு வர 3 மாதங்களுக்கு மேலாகும். ஆனால் இந்த நிலைமையே தரணீஸ்வரன் மனதை பெருமளவிற்கு நிம்மதியாக்கியது. தன்னால் தன் தந்தைக்கு நேர்ந்த துயரத்தை எண்ணி இன்றளவும் மருகி கொண்டிருக்கிறான். ஆதிலட்சுமி தயாளன் இருவருக்கும் முழு ஓய்வு அளித்து விட்டான் தரணீஸ்வரன். பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நேரம் போக மீதி நேரம் எல்லாம் மனைவியோடு கம்பெனியில் இருக்கிறான். அகல்யாவிடம் முழு பொறுப்பும் வந்துவிட்டது. மனைவிக்கு துணையாகவும் தந்தையின் தொழிலை நிலைப்படுத்தவும் உழைத்துக் கொண்டிருக்கிறான். கதவு பட்டென்று திறக்கும் ஓசையில் தரணீஸ்வரன் தலை நிமிர புயலாக வந்தவள் அவனின் கைகளை தொட்டு ஆராய்ந்து கொண்டிருந்தாள். என்னலையா பண்ற என்றவனை கண்டு கொள்ளாமல் கைகளில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாள். அகல்யாவின் தலையில் ஒரு கொட்டு வைத்தவன், என்னன்னு கேக்குறன்ல என்றான். உங்க கை இப்ப நடுங்கிறது இல்லையாங்க? இல்லலையா, எதுக்கு கேக்குற? இந்த கை நடுங்குனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். லூசு என்று தலையில் அடித்தவன், நான் முன்ன மாதிரி குடிச்சிட்டா இருக்கேன், கை நடுங்க. ஐயா இப்ப வலுவான பாடி என்றான் இரு கைகளில் வலு கூட்டி. கணவனின் கெத்தில் மெச்சிக்கொண்டவள், இந்த கையை இப்ப நடுங்க வைக்க என்னால முடியும் என்றாள். வாய்ப்பே இல்லலையா, கிளம்பு கிளம்பு. என்னால முடியாதுன்னு சொல்றீங்களா என்றவளுக்கு அவன் பதில் சொல்லாமல் தலையை மட்டும் திமிராக ஆட்ட, அப்பா ஆக போறீங்க என்றதும் ஆடிய தலை அப்படியே நின்று விட்டது. இருக்கையில் அவன் அமர்ந்து கொண்டிருக்க நின்று கொண்டிருக்கும் மனைவியை பார்த்தவாறு உடல் இயக்கத்தை நிறுத்திவிட்டான். சொல்லக்கூடாத பொய்யை சொல்லி இல்லாத வயிற்றில் தேட வைத்த ஞாபகங்கள் கண்முன் தோன்ற, எவ்வளவு முட்டாள்தனமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்ற எண்ணம் அதிகம் தோன்றியது. மனதை படிக்கும் சக்தி இல்லை என்றாலும் இப்பொழுது அவன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தவள்
சுரீர் என்று கன்னத்தில் ஒன்று வைத்தாள். வலித்தாலும் உணர்வின்றி அமர்ந்திருந்தான் தரணீஸ்வரன். உன் காயத்துக்கு மருந்து போட்டதெல்லாம் என்னோட போகட்டும். என் பிள்ளை கிட்ட எந்த எண்ணமும் வரக்கூடாது. இனி ஏதாச்சும் இந்த மாதிரி கிறுக்குத்தனமா நினைச்ச புருஷன்னு கூட பார்க்க மாட்டேன். தலையில கல்லு தூக்கி போட்டுடுவேன் என்று அதட்டியவள் அவனின் கையை எடுத்து வயிற்றில் வைத்தாள். அகல்யா ஆசைப்பட்டது போல் பெரும் நடுக்கம் உண்டானது அவனது கைகளில். அந்த அதிர்வை தாங்கிக் கொள்ள முடியாதவன் உடனே எடுத்து விட்டான். புன்னகையோடு கணவனின் கைப்பற்றி மீண்டும் வயிற்றில் வைத்தவள், இதான் உங்க முதல் குழந்தை. இது மட்டும்தான் நிஜம் ஈஸ்வா. தயவு செஞ்சு குழந்தை விஷயத்துல தேவையில்லாதத புகுத்தாதீங்க. இப்போ என்னோட சேர்த்து நம்ம குழந்தையும் உங்களை நம்பி இருக்கு. அதோட எதிர்காலத்தை நல்லபடியா அமைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு என்றாள். எதையும் பேசக்கூடிய நிலையில் தரணீஸ்வரன் இல்லாததால் குழந்தைக்கு வலிக்காமல் கட்டி கொண்டான். என்ன சொல்றதுன்னு தெரியலையா? உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது. சிரிக்க சொல்லி மூளை கட்டளை இட்டாலும் அழுகதான் வருது. எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. நீ வந்தது, என்ன காதலிச்சது, இதோ நம்ம குழந்தை எல்லாமே. கண்ணை திறந்தா கனவு காணாம போற மாதிரி நீங்க எல்லாம் என்னை விட்டு போயிட மாட்டீங்களே. உங்க பிள்ளை உள்ள பத்திரமா இருக்கு. நான் உங்க கூட பத்திரமா இருக்கேன். அப்புறம் எப்படி காணாம போவோம்? நீங்க பாக்குறது எல்லாமே நிஜம் ஈஸ்வா. இந்த வாழ்க்கை உங்களுக்கானது. சாகுற வரைக்கும் நீங்க நான் நம்ம குழந்தைன்னு ஒன்னா இருப்போம் என்றவளுக்கு கொடுத்த முத்தத்தில் தந்தை பார்வை தன் மீது படவில்லை என்று ஏங்கியது குழந்தை. விஷயம் தரணீஸ்வரன் பெற்றோர்கள் காதிற்கு சென்றது. மனம் அடைந்த உற்சாகத்தில் தயாளன் வானத்தில் பறக்காத குறையாக துள்ளி குதித்தார். காலிருக்கும் நிலைமைக்கு இது தேவையா என மருமகள் கடிந்து கொள்ள அவளை பக்கத்தில் அழைத்தவர் மனமாற ஆசிர்வாதம் செய்தார். ஆதிலட்சுமி வாய்விட்டு எதையும் சொல்லவில்லை. சில நிகழ்வுகள் மகிழ்வையும் தாண்டிய பொக்கிஷங்கள். மருமகள் கொடுத்ததை தனக்குள் வைத்துக் கொண்டார். சவால் விட்டது போல் மகனை மாற்றி கொடுத்துவிட்டு மருமகள் சென்று விடுவாளோ என்ற பயம் அவருக்குள் அதிகம். அதனால்தான் மகனை ஒதுக்கி வைப்பது போல் நடித்துக் கொண்டிருந்தார். தன் ஆதரவு இல்லாததை அறிந்து அவள் மனம் இன்னும் அவனோடு செலவிட தோன்றும் என்று அவர் நினைத்த அத்தனை பயத்திற்கும் மகுடம் வைத்து விட்டாள் மருமகள். இனி என்ன நடந்தாலும் நிம்மதியாக இருப்பார். உனக்கு என்ன வேணும்னு கேளுமா. நீ கேக்குறது என் உயிரா இருந்தா கூட கொடுக்க தயாரா இருக்கேன். உனக்கு நான் பண்ணது பெரிய துரோகம். தெரிஞ்சேதான் பண்ண. என் மகனுக்காக ஒரு பொண்ணா நான் தோத்து இருந்தாலும் அம்மாவா ஜெயிச்சுட்டேன். என் குல வாரிச மட்டும் நீ தரல. என்னோட சந்தோஷம், நிம்மதி, வாழ்க்கை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்திருக்க. கேளு, என்ன வேணாலும். என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? சத்தியமா என்றார் ஆதிலட்சுமி. சலனமின்றி மாமியாரை பார்த்து, இப்போதைக்கு எதுவும் வேணாம். ஆனா ஒரு நாள் நிச்சயம் கேட்பேன். அப்ப எந்த மறுப்பும் சொல்லாம செஞ்சு கொடுங்க என்றாள். மருமகளின் வார்த்தையில் பொடி இருப்பதை உணர்ந்து கொண்டவர் எது வந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் தலையசைத்தார். விஷயம் சுகன்யாவிடம் பகிரப்பட்டது. உடனே ஓடி வந்தார் மகளை பார்க்க. என்னதான் வசதியான குடும்பத்தில் மகளை கட்டி கொடுக்க நினைத்தாலும் அவளின் வாழ்வை நினைத்து கலங்காத நாள் இல்லை. தவறு செய்து விட்டதாக தினமும் கடவுளிடம் அழுது தீர்த்தவருக்கு இன்றுதான் மோட்சம் கிடைத்திருக்கிறது. ஆசை தீர கொஞ்சி மகிழ்ந்தவர் மகளை வீட்டிற்கு அழைத்தார். மொத்தமாக தடை விதித்து விட்டான் மருமகன். அத்தையின் செல்ல கோபத்தை தீர்ப்பதற்காக அவரையும் மச்சானையும் வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டான். ஜீபூம்பாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. வீட்டில் இருக்கும் அனைவரும் சிரித்து பேசுவதை வைத்து ஏதோ மகிழ்வாக இருக்கிறார்கள் என்பது மட்டும் புரிந்தது. அதனால் அதுவும் மகிழ்வுடன் அவர்களுடன் கலந்து கொள்ள தரணீஸ்வரன் வீடு கலகலப்பானது. லயா என கட்டி கொண்டவன் கண்ணாடியில் பார்த்து கொண்டிருந்தான் இருவரையும். உள்ளே வந்ததிலிருந்து அகல்யா அங்குதான் நின்று கொண்டிருக்கிறாள். வயிற்றை தடவி ரசித்தவள் அவை மேடிட்டால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து வெட்கப்பட்டாள். வெகு நேரமாக ரசித்துக் கொண்டிருந்தவன் பொறுக்க முடியாமல் கட்டிக்கொள்ள, என்ன பாப்பா வேணும் ஈஸ்வா கேட்டாள் ஆசையாக. உனக்கு என்ன பாப்பா வேணும்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெண் குழந்தை, ஆனா இப்போ ஆண் குழந்தை. ஆசையாக புன்னகைத்தவன் கன்னத்தில் இதழ் பதித்து, அது என்ன இப்போ என்று வினவினான். திரும்பாமல் கண்ணாடியை பார்த்து கொண்டு கணவனின் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தவள்,
எல்லாம் என் புருஷன் வந்ததால. உங்கள மாதிரி உங்க மகன் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என்றாள். என்ன மாதிரி வேணாம், உன்ன மாதிரி பிறக்கட்டும். வாய் வார்த்தையாக கேட்காமல் கண்ணாடி வழியாக புருவம் உயர்த்த, நான் சரியில்லாதவன், என் குழந்தை அப்படி இருக்க வேணாம், உன்ன மாதிரி நல்ல மனசோட அறிவா அழகா பாசமா அன்பா இருக்கட்டும் என்ற கணவனின் வார்த்தையில் சிறு தோய்வு இருப்பதை கண்டு கொண்டாள். வயிற்றை சுற்றியிருக்கும் கையை இறுக்கி இன்னும் தன்னோடு நெருங்க வைத்தவள், என்ன பாருங்க என்றிட தலைகுனிந்து நின்றிருந்தவன் நிமிர்ந்து கண்ணாடி வழியாக பார்த்தான். எனக்கு உங்கள மாதிரிதான் வேணும். கண்ணு, மூக்கு, முகம் மட்டும் இல்ல, குணமும் உங்கள மாதிரி இருக்கணும். நான் நேசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களோட குறையும் நிறைய தெரியுது. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாதீங்க. நடந்தது இல்லைன்னு ஆகிடுமா? நாளைக்கு என் குழந்தை பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் உங்க அப்பா இப்படி பண்ணிட்டு இருந்தா தெரியுமான்னு சொன்னா என் பிள்ளை என்ன நினைக்கும்? என்ன நினைக்கும்? இப்படி ஒரு அப்பாக்கு பிள்ளையா பிறந்துட்டோம்னு நினைச்சு அசிங்கப்படும். கணவன் பக்கம் திரும்பியவள் கன்னத்தில் கை வைத்து கொண்டு, அசிங்கப்படுற அளவுக்கு அப்படி என்ன பண்ணீங்க? குடிச்சிட்டு யார்கிட்டயாவது சண்டை போட்டீங்களா? கேட்டதற்கு அவன் மறுப்பு தெரிவித்து தலையசைத்தான். தன்னை உணராத நிலையில யார்கிட்டயாவது தப்பா நடந்துகிட்டீங்களா? இல்லை என்றவன் நெற்றியில் முத்தம் வைத்து, யார் கூடயாவது தப்பா இருந்தீங்களா என கேட்டாள். உடனே பதறியவன் வேகமாக மறுக்க வர, இதெல்லாம் பண்றவங்க கூட தப்பானவங்கன்னு சொல்ல யாருக்கும் உரிமை இல்ல. சில மனுஷ ரூபத்துல இருக்க மிருகத்தை தவிர மீதி இருக்க எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில தான் தப்பு பண்றாங்க. அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம திரும்பவும் அதே தப்ப பண்ணும் போதுதான் நம்ம மனுஷன்ற தகுதியை இழக்கிறோம். என் புருஷன் அந்த மாதிரி இல்ல என்று கன்னத்தை இழுத்தசைத்து மகிழ்ந்தவள், அதனால நம்ம குழந்தை கண்டிப்பா உங்களை அசிங்கமா பாக்காது என்றாள். லவ் யூ லயா. லவ் யூங்க என்ற மனைவிக்கு முத்தம் கொடுக்க வரும் நேரம் கதவை திறந்து கொண்டு வந்து நின்றான் ஜீபூம்பா. வந்த செல்ல பிராணியை கண்டு தரணீஸ்வரன் முறைக்க அகல்யா சத்தமிட்டு புன்னகைத்தாள். அண்ணன் கோபத்தை கண்டு கொள்ளாது மெத்தையில் ஒய்யாரமாக படுக்க, என் பிள்ளை பிறக்கிறதுக்குள்ள இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும் இல்லையா? எப்ப பாரு நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான் கரடி என்றான் நொந்து கொண்டு. விடுங்க, இனிமே ஜீபூம்பா இல்லனாலும் ஒன்னும் நடக்காதீங்க. பதட்டமாகி மனைவியை அரக்க பறக்க பார்த்தவன் லயா என்றழைத்தான். கொன்னுடுவேன், ஒழுங்கா பிள்ளைக்கு அப்பாவா இப்பவே ரைம்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க என்று விட்டால் அவனின் திட்டம் அறிந்து. நான் இன்னும் புருஷன் பாடத்தையே ஒழுங்கா படிக்கல லயா என முகத்தை ஆடவன் தொங்க போட, எது படிக்கலையா? போயிடுங்க பேசாம என்று முறைத்தாள். இங்க பாருடா குட்டி, உங்க அம்மா என்ன எப்படி சொல்றான்னு. அப்பா பாவம்னு எடுத்து சொல்லுடா. நீங்க காட்டு கத்து கத்துனாலும் இப்போ உங்க குழந்தைக்கு ஒன்னும் கேட்காது. யாரு சொன்னா கேட்காதுன்னு? காது வேணா கேட்காம இருக்கலாம், என் உணர்வு கண்டிப்பா புரியும். வெளிய வந்ததும் முதல் வேலையா உன்கிட்ட சண்டை போட போதா இல்லையான்னு பாரு. என் பிள்ளை அம்மா பிள்ளை என்றவள் வயிற்றுக்கு விரல்களால் முத்தம் கொடுக்க, இல்ல அப்பா புள்ள என்றான் தரணீஸ்வரன். ஆம்பளை பசங்க என்னைக்குங்க அப்பா செல்லமா இருந்திருக்கு? ஓஹோ, அதுக்குதான் மேடம் இப்பவே பையனுக்கு சீட் போட்டு வைக்கிறீங்களா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க, இந்த குழந்தை பெண் குழந்தையாதான் பிறக்கும். என் பொண்ணு நானும் வேர்ல்டு பெஸ்ட் டேட் அண்ட் லிட்டில் பிரின்சஸா இருக்க போறோம். அத நீ பாக்க போற. நடந்தாதானே நான் பாக்க என்றவள் கேலியில் அவள் முன்பு மண்டியிட்டு அமர்ந்தவன், பாருடா குட்டி, அம்மா எப்படி சிரிக்கிறான்னு. நீங்க அம்மா மாதிரி அழகான பெண் குழந்தையா அப்பா கிட்ட வருவீங்களாம். அப்பா உங்களை ராணி மாதிரி பாத்துப்பேனாம். என் அம்மாக்கும் என் லயாக்கும் கொடுக்காத எல்லாத்தையும் அப்பா உனக்கு கொடுக்க காத்திருக்கிறேன் என்று வயிற்றில் முத்தமிட உள்ளம் மகிழ்ந்து சிரித்தாள் அகல்யா. அகல்யாவிற்கு சற்று ஓய்வு தேவைப்படுவதால் வீட்டிலிருந்தே பணி செய்யுமாறு செய்து கொடுத்தான் தரணீஸ்வரன். பள்ளி வேலையை முடித்துவிட்டு அவன் கம்பெனி சென்றுவிட மருமகள் வேலையை குறைப்பதற்காக ஆதிலட்சுமியும் செல்ல ஆரம்பித்து விட்டார். தயாளன் யார் உதவியும் இன்றி நடக்க பழகிவிட்டதால் சிறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் மருமகளுக்கு. சில மாற்றங்கள் இரவோடு இரவாக ஒருவரின் வாழ்வை வசந்தமாக்குவது போல் அகல்யா என்ற வழி வருகையால் தரணீஸ்வரன் வாழ்க்கை வழி வசந்தமானது. மதுவிலிருந்து முழுவதுமாக குணமாகிவிட்டாலும்
மனதில் அந்த எண்ணம் தோன்றாமல் இல்லை தரணீஸ்வரனுக்கு. அவ்வளவு எளிதாக விடக்கூடிய விஷயம் இல்லை அவை. மனைவியிடம் இருந்து வெகு நாட்களாக தன் மன எண்ணங்களை மறைத்துக் கொண்டிருக்கிறான். இன்று அந்த மறைவுக்கு வேலை இல்லாமல் போனது. குழந்தை விஷயம் தெரிந்ததிலிருந்து மனம் முழுவதும் தந்தையாக போகும் தருணத்தை கொண்டாட காத்திருப்பதால் உயிரில்லாத மதிமயக்கும் போதையை உதறி தள்ளினான். என்னதான் அகல்யா தன்னை ஏற்றுக்கொண்டாலும் மனதளவில் தன் முதல் திருமணம் பெரிய சுமையாக இருப்பதை அவன் அறிவான். தன்னுடைய உலகத்தை மாற்றியவள் மனதில் இருக்கும் சங்கடத்தை தீர்க்க முடியாவிட்டாலும் அவற்றை விட அதிகமான இன்பத்தை நிறைக்க எண்ணியவன் அவளவனின் கண்ணசைவு முதற்கொண்டு அனைத்தையும் விரல் நுனியில் வைத்துக் கொண்டான். தன்னுடைய விருப்பம் இரண்டாம் பட்சமாக மனைவியின் விருப்பம் முதலாவது ஆனது. மருத்துவரின் உதவியை நாடி தினமும் அவள் செய்யும் அனைத்திற்கும் துணை நின்றான். பிள்ளையின் நலனுக்காக என்றாலும் மனைவி மீதுதான் அதிக அக்கறை இருந்தது. 3 மாதம் நிறைவு செய்த கரு 4ஆம் மாத வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சென்ற முறை மருத்துவமனை சென்றவன் உணர்வுகள் சொல்லில் அடங்காதவை. பிள்ளையை பார்த்து நாளெல்லாம் மருத்துவ அறிக்கையை வைத்துக் கொண்டு கனவு கண்டு கொண்டிருக்கிறான். என்ன பிள்ளை என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வம் அதிகமாக இருந்தாலும் தன்னுடைய ஆசை போல் மகளே பிறக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்தான் கடவுளிடம். அடுத்த அத்தியாயத்தில் ஜீவனை காணலாம்.